போகல எதுவும் இல்லை. சரிங்க. வரக்கில் ரோட்டில் கல் வச்சிருந்துச்சு. மேட்டுப்பாளையம் வர்ற ரோட்ல கல் வச்சிருக்கு. கல் வச்சு கொத்தகிரி ரோட்டில் தான். சரிங்க. கல் வச்சிருந்துச்சு. ஏன்னா டிரைவர் சொன்னால் என்னன்னா கல் வச்சிருக்குது அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு. என்ன வண்டியில் என்ன இருக்குது ஒன்றும் இல்லை அப்படின்னு ஸ்லோ பண்ணா பண்ணும் போதெல்லாம் டிரைவரை பிடிச்சிக்கிது பரஸ்காரங்க. அப்புறம் என்ன வண்டியோடு அப்படியே ஏற்றிட்டு போய் ரேஞ்சர் ரேட்டு கொண்டு போனாங்க. சரிங்க. மேட்டுப்பாளையம் ரேஞ்சர். அப்புறம் கொண்டு போய் அவர் கொஞ்சம் நல்லவர். அப்புறம் பார்த்துட்டு அப்படின்ட்டு பெருசில் ஒரு 500 ரூபா பணம் இருந்துச்சு அப்படியே மணி பெருசில். சரிங்க. அதை எடுத்து அப்படியே ரேஞ்சர் ரேட்டி கொடுத்துட்டேன். அப்பயே அவர்கிட்டயே கொடுத்துட்டு வாங்கிட்டாரு. அப்புறம் பெருசாக கொடுத்துட்டேன். சரிங்க. அப்புறம் அவங்க இந்த மாதிரி உண்மை சொன்னால் இந்த மாதிரி தான் வேட்டைக்கு தான் வந்தோம், இந்த மாதிரி ஆன வேட்டைக்கு தான் அப்படின்னு. எந்த ஊர் எனக்குறதெல்லாம் சொல்லிட்டீங்க. அப்புறம் உடனே நான் ஊர் பேரை சொல்லலை, நான் கடலூர் அட்ரஸ் கொடுப்பேன், தமிழ்நாட்டு அட்ரஸ். அப்புறம் சரின்ட்டு அவங்க ஒரு 10-30 பேர் போனாங்க நைட்லேயே 12 மணிக்கு போய் எங்கெங்கே சுற்றிட்டு மறுபடியும் 12 மணிக்கு வந்தாங்க. பகல் 12 மணிக்கு ஒரு நாள் பகல் ராத்திரியெல்லாம் சுற்றிட்டு திரும்ப வர்றாங்க. திரும்பி வந்து என்ன உள்ளே கொண்டு போய் வச்சுருந்தாங்க. சரிங்க. ஏன்னா சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்களான்னு கேட்டார். இல்லை இன்னும் இல்லை அப்படின்னாங்க. ஏடா நீ செஞ்சு விட்டீங்களா அப்படின்னா. அப்படி. சரிங்க. அதெல்லாம் கையை கட்டிட்டு முடிச்சாங்க. ஏன்னா ஒரு குற்றவாளின்னா எனக்கு எதையோ தேடுறேன்டா. என் ஒரு குற்றவாளின்னா பிடிக்க வேண்டியதுதான், பண்ண வேண்டியதுதான். அவனுக்கு சோறு கோடில் தான் வைக்க சொல்லுதா, வேறு கூட்டியாட வேலையை அப்படின்னா. கூட்டியாந்து போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறான்னு சொல்லி அப்பயே 75 கிலோ சந்தனக்கட்டையை வச்சு கேஜ் போட்டு திருப்பூர் ஜப்ஜையில் கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. யானை தாண்டத்தையோ மட்டத்தை பிடிக்க முடியல, அதனால சந்தனக்கட்டையை வச்சாங்க. சந்தனக்கட்டையை வச்சு 75 கிலோ நாங்கள் காரில் கொண்டாந்த மாதிரி கொண்டு போய். கார் யாருதுங்க? கார் கோயம்புத்தூர் எஸ்பி சுப்பிரமணியம் சம்பந்தமான ஆளு. அது சொந்தமான வாடகை காரு. நானே போய் அவன் சுப்பிரமணியெலாம் வரல, நானே போய் எப்பயும் போனாலும் கூப்பிட்டா வருவாங்க. அதுக்கு மேலே ஜாமீனில் வந்தேன். அதுக்கு அந்த கேஸ்ல இருந்து ஜாமீன்ல வந்துடுறீங்க. அது ஒண்ணுதான் நான் மாட்டினது. அங்கே அந்த வகையில் யானை வேட்டைக்கு போய் மாட்டினது இந்த ஒண்ணுதான். ஒரே அதுதான். அது அவர் வேற எதுவும் இல்லை. யானை தந்தம் கிடைக்காதனால உங்க மேல சந்திரக்கட்டை கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. ஆமா. அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் ஆச்சு பெயில் வர்றதுக்கு? பெயில் வர்றதுக்கு 10-12 நாள் 15 நாள் ஆயிடுச்சு. நீங்க அரெஸ்ட் ஆனது செய்தி அவங்களுக்கு எப்படி தெரியும்? அரெஸ்ட் ஆன செய்தி அவங்க என்னை பிடிக்கும் போது லவ்ஸ் பண்ணக்குள்ளேயே அவங்க மேலேருந்து கண்டுக்கிட்டாங்க. மேலேருந்து வேறுபனுடைய கும்பல் கண்டுக்குச்சு. கண்டதுமே அப்பயே ஒரு ஆளை விடிஞ்சதுமே ஒரு ஆளை அலங்காட்டி அனுப்பிச்சி விட்டா. அப்படி. சரிங்க. போய் என்னங்கிறது போய் ஓடுற சொல்லி எங்கே ஆளை பாரஸ்கார் பிடிச்சாங்களா, போலீஸ் பிடிச்சிச்சா என்னங்கிறது போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி, அப்புறம் அதுக்கு மேலே வந்து வக்கீலை பார்த்து அந்த மாதிரி மேட்டுப்பாளையம் அவங்காட்டில் தான் பிடிச்சாங்கிறது சொல்லி அப்புறம் வக்கீல் வந்து வக்காலத்து போட்டு பெயில் எடுத்துட்டாங்க. பெயில் எடுத்துட்டாரு. வக்கீல் அங்கே திருப்பூர் வைக்கலாங்களா? திருப்பூர் வக்கீல் இல்லை, இங்கே நம்ம சாத்தப்பில்லை சேவி கவுண்டருடைய பையன். ஆமாம், அவர் வக்கீல். ஆமாம். மேட்டுப்பாளையத்தில் பிடிச்சா எங்கே கொண்டாடுவாங்கிறது அவங்களுக்கு தெரியுது. வக்கீலுக்கு தெரியும். வக்கீலுக்கு தெரியுது மாதிரி மேட்டுப்பாளையத்தில் பிடிச்சிருந்தா திருப்பூர் தான் கொண்டாந்துருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அங்கே வந்து அவரே வந்து நேரில் பார்த்தாரு. பார்த்துட்டு நான் பேர் போட்டுருக்கிறேன், இன்னும் 2 நாள் 3 நாளில் எடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதே மாதிரி பெயில் எடுத்தாச்சு. எடுத்தாச்சு. அந்த கேஸ் முடியறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுங்க? கேஸ் அது கேஸு ஒரு கண்டிஷன் பேர் கொடுத்துருந்தாங்க. இந்த கண்டிஷன் பேர் மேட்டூருக்கு அனுப்புகிறாங்க. அவர் என்ன பண்ணாரோ தெரியல, உள்ளே போய் பேசினார் பண்ணினார். அதோட சரி, அது கேஸும் நடக்கலை, ஒன்றும் நடக்கலை. அதோட துளசி வீரப்பன் தொடர்பான வழக்கில் கைதானி வந்து அது இந்த ஒரு கேஸ் தான், ஒரு கேஸு தான். அப்புறம் இங்கே கர்நாடகா பிடிச்சி அதுக்கு மேலே இவங்க வந்து டிஎப்பா இருக்கும்போது இங்கே வந்து எங்களை பிடிச்சிட்டு போனாங்க. 2 மாதம் கொண்டு போய் கஸ்டடி இதில் நகரத்தில் வச்சுட்டாங்க. அப்புறம் ஊரில் பொம்பளைங்கெல்லாம் போய் இதில் பெங்களூரில் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. இந்த மாதிரி 2 மாதம் ஆகுது பாஸ்டர்காரு போலீஸ்கார் பிடிச்சிட்டு போனது. அவங்க ஆளுங்க என்ன எங்கே இருக்கிறாங்க என்னன்னே தெரியல அப்படின்னு ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்ட உடனே எங்களை வச்சிருக்க முடியாது இவங்க. அதுக்கு மேலே நகரத்தில் இருந்து அப்புறம் போய் சிதம்பரம் ரேஞ்சர் அப்போ தான் பார்க்குறேன். சிதம்பரம் ரேஞ்சரை டிஎப்பா பார்த்து ரெடி பண்ணி இவங்களே கொம்பு துப்பாக்கி பாஸ்டர்காரு இவங்களே கொடுத்து நாங்கள் அவங்க அலங்காட்டுக்கு வேட்டைக்கு போன மாதிரி. அது உங்களை எங்க பிடிக்கிறாங்க அந்த பிரச்சனை நடக்குது? எங்கள் மாமனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பொண்ணுக்கு இது சீர் சட்டம்
ஓ, அந்த பூப்பு நீராட்டு விழா. அதில் நைட்டு ஒரு 10-11 மணிக்கு அதுதான் அவங்க பாட்டுருக்காரு நம்ம பண்ணுறாங்கன்னு வச்சுக்காங்க. ஓ, காட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்காங்க. இல்லைன்னா இந்த நேரத்துக்கு வர்றாங்க போகிறாங்கன்னு. இல்லைன்னா அன்னைக்கு வீரப்பன் தான் அங்கே இருக்கிறான். அங்கே அந்த சீர் நடக்கிற வீட்டில் தூரமாக ஒரு திட்டு, ஒரு மண்ணு திட்டு இருக்குது. அந்த திட்டு மேலே இருக்கிறான் வீரப்பன், அர்ஜுனன் எல்லாமே இருக்காங்க. அர்ஜுனன் தான் இருக்கிறான். அர்ஜுனன் பக்கமாக அந்த பாரசிகார் வரும்போது அவங்க எல்லாம் வந்து அங்கே பிடிக்கும்போது அர்ஜுனன் அங்கேருந்து தான் ஓடுறான். அவனை முடிக்கிட்டும் போகிறாங்க. அவன் சிக்கலை எப்படி போயிட்டான். என்னையும் என்ன பிடிச்சிட்டாங்க. அங்கேயே முனியை பிடிச்சிக்கிறான். முனியனையும் பிடிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் நம்ம சேத்துக்கு போயிருந்தான். அவங்க வீட்டாண்டியே போதை புல் குழந்தை பையன். அவனை போய் அவனையும் பிடிச்சிக்கிட்டாங்க. அங்க பிடிச்சது உங்க 2 பேரை மட்டும்தான். அங்க அந்த ஃபங்க்ஷன் இடத்துல பிடிச்சது எங்களுக்கு 2 பேர் தான். குழந்தை பையனை வீட்டுல பிடிச்சிடறாங்க. ஆமா. தாவு நாய்க்கங்க. தாவு நாய்க்குன்னு அவங்க வீட்டுல பண்ணி தரணும். அவனை போய் வீட்லயே பிடிச்சாங்க. பிடிச்சிடறாங்க. இந்த 4 பேரை பிடிச்சிடறாங்க. மாதையனை அடுத்த நாள் தான் பிடிக்கிறாங்க. அடுத்த நாள் இல்ல, ஒரு 10 நாளைக்கு மேல ஆகி அதுக்கு மேல வந்து அவனை வீட்டானந்த பிடிச்சிட்டு வராங்க. மாதையனை பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு வந்த பின்னாடி தான் அங்கே வச்சிருந்து 2 மாதம் அனுப்பினாலும் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு எங்களை வச்சிருக்க முடியாத. அதுக்கு மேலே தான் கொண்டு போய் சிதம்பரம் ரேஞ்சுக்கிட்ட அங்கே கொண்டு போய் கொம்பு துப்பாக்கி கொடுத்து அவங்க காட்டுக்கு நாங்கள் வேட்டைக்கு போன மாதிரி அந்த ஃபாரஸ்ட்டுக்காரு பிடிச்ச மாதிரி எங்களை பிடிச்ச மாதிரி பேப்பர் ஹைகோர்ட்டுக்கு காட்டிக்கிட்டாங்க. எங்ககிட்ட இல்லை, இந்த மாதிரி தமிழ்நாட்டு வேட்டைக்கு போய் அவங்க அங்கே தான் பண்ணிருக்காங்க. இப்படி காட்டிடுறாங்க. அப்ப அந்த 2 மாசமா உங்களை கஸ்டடியில வச்சிருந்தது டிஎஃப்ஓ சீனிவாசன் தான். ஆமா. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது பெரிய அளவுல பிரச்சனை கொடுத்தாங்களா? அடிக்கிறது உழைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாங்களா? உண்டு. சீனிவாசன் அப்பதான் உங்களுக்கு அறிமுகம், இந்த ஊருக்கு வர்றாரு. ஊருக்கு வராது. அதில் வந்து பூசாரி டிஎஸ்பி அவனும் வந்திருந்தான். எம்ஆர் பூஜார். ஆமா, அவரும் வந்திருக்காரு. அவர்தான் வந்து அவரும் வந்து தான் பிடிச்சது. அப்புறம் பாஸ்டர் கஸ்டடியிலே எங்கள் 2 மாதம் அங்கேயே ஒரு டிப்பா அந்த டிப்பாவெல்லாம் வச்சுட்டாங்க சாமராஜ் நகரில். ஆமாம். அப்புறம் தான் அவங்க கொண்டு போய் கேஸ் போட தமிழ்நாட்டு கேஸ் போட்டு அங்கே உங்களை ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. எவ்வளோ நாள் அங்கே உள்ளே இருந்திருப்பீங்க? நாங்கள் அங்கேயா தமிழ்நாட்டில் 10 மாதம் ஆகிப்போச்சு வர்றதுக்கு, வெளியில் வர்றதுக்கு. இங்கே ஒரு கேஸ் போட்டு விராஸ்பேட்டையில் கொடகலை குழந்தை பையன் சேத்துக்குள் குழந்தை பையன் ஒரு எலிபெண்ட் வாய்ச்சல் சுட்டு போடுறோம் சத்யராஜனுக்கு. சரிங்க ஆச்சுங்களா. அந்த கேஸில் இதே டிஆபா போய் அதெல்லாம் பூரா வெரிஃபை பண்ணி ரெக்கார்டு எடுத்து எங்களை அங்கே ஒரு கொம்பு துப்பாக்கி கொம்பு இது கேஸ் ஒன்று, ஒரு கேஸ் ஒன்று, 2 கேஸையும் போடுறோம். 2 கேஸு. என்ன மாதேனா என்ன குழந்தை பையன் முன்சாமி கூப்பிட்டு வந்தாங்க, அவனை அனுப்பிச்சுட்டாங்க. இல்லை, நாங்கள் 4 பேர் அந்த கேஸ்லையும் போட்டாங்க. அதில் ஜாமீன் ஆகாது தான் இங்கே ஹைகோர்ட்டில் பெங்களூரில் ஆகணும். அது ஆகாது தான் கொஞ்சம் ரேட்டுங்க 10 மாதம் ஆகிப்போச்சு. இங்கே உடனே ஜாமீன் இது ஆர்டர் ஆகிடுச்சு தமிழ்நாட்டில். அங்கே ஆகலை, அது கொஞ்சம் ரேட் ஆகி போய் 10. இது பெயில் ஆனதான் நீங்கள் வெளியே வர முடியும். இது பெயில் பண்ணிட்டு வந்த போனால் தான் அங்கே கொடகுல வந்து விராஜ்பேட்டையில் வந்து கோபாலகிருஷ்ணா காமத்தன்ட்டு ஒரு பெரிய ராயர், அவர் தான் எங்களை ஜாமீன் பண்ணார். ஹைகோர்ட்டில் யாருக்கு அப்போ வக்கீல்? சிவப்பான்ட்டு ஒரு வக்கீல், சிவப்பா. அவர் தான் வக்கீல். பின்னால் மெட்ராஸு கூட ஜட்ஜாக வந்திருந்தார். அவர் தான் எங்களை ஜாமீன் பண்ணார். பெங்களூரில் ஜாமீன் பண்ணி. ஆமாம். அப்புறம் 10 மாதம் கழிச்சு தான் வர்றீங்க. ஆமாம். வந்ததுக்கு பிறகுதான் சிதம்பரம் ரேஞ்சர் கூட நடக்குது. ஆமாம். நாங்கள் இப்போ ஊரில் தான் இருக்கிறோம். இங்கே வெயில் வந்து ஒரு 10 நாள். இல்லை ஊரில் அதுக்கு மேலே நான் ஏற்படுங்க எனக்கு டச் இல்லை. முடிஞ்சது கதை. ஏதாவது சதங்கட்டை வெட்டிட்டு இருக்கப்போ சும்மா போய் பார்ப்பேன், வந்துடுவேன், அவ்வளோதான். தொடர்பு இல்லை. டிஆப்பா வந்த உடனே டிஆப்பா கூட கிளம்புறோம், எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாமே வந்து வாங்கன்னு கூப்பிட்டுட்டாரு. அடிக்கிறது தொந்தரவு பண்ணலாம், எல்லாருமே வாங்கன்னு கூப்பிட்டுட்டாரு. அதெல்லாம் அவனை போய் பார்க்குறவங்க டிபி பெருமாள்லாம் அதோட சேர்ந்துக்கிட்டான். இப்போ போலீஸு பாரஸ்காரோட சேர்ந்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னது தான். அதில் தான் என் மேலே அவனுக்கு கோவம் வர்றது உங்கள் மேலே. அதுதான் கோவமாக டிஆப்பா கூட நான் போய் என்னை சுட்டு துப்பாக்கி பயிராகல. அதுதான் காரணம். இல்லைன்னா அன்னைக்கு உங்கள் கதை நேரு. சிதம்பரம் ரேஞ்சர் கேஸ்ல உங்களை விசாரிச்சாங்களா? சிதம்பரம் ரேஞ்சர் கேஸில் இங்கேருந்து நாங்கள் கோர்ட்டுக்கு போயிருந்தோம்.
சத்தியமங்கலம் கோர்ட்டுக்கு அந்த கேஸ் ஹோம் கேஸ் போட்டுருவாங்கல்ல, அதுக்கு போகணும். அதுக்கு கோப்பிக்கு நாங்கள் கோர்ட்டுக்கு போயிருந்தோம். சரிங்க. போய் உள்ள போய் டேட்டு போட்டாங்க. டேட்டு போட்ட உடனே ஒரு போலீஸ்கார் வந்து தோல் மேலே கை போட்டா அப்படி பேசார் அப்படின்னு. ஐயா கூப்பிட்றாரு, வந்துட்டு வந்துடுவீங்க அப்படின்னாரு. வந்துட்டு வந்துடுவீங்க. அப்புறம் வக்கீல் வந்து என்ன சார் கோர்ட்டுக்கு வந்தீங்களே நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் உள்ள பெட்டிஷன் கொடுக்குறேன் அப்படின்னாரு. பெட்டிஷன் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, ஐயா விசாரிச்சுட்டு இங்கே விட்டுருவாங்க, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. சரி கூட்டிகிட்டு போனாங்க எங்களை. யாரு ஐயா இன்ஸ்பெக்டர் யாருங்க அப்போ? மகேந்தர் சிங்னு ஒருத்தர், சத்தியமங்கலம் இன்ஸ்பெக்டர். ஆமாம் சத்தியமங்கலம். அவனும் ரச்சமணன்ட்டு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் லட்சுமணசாமி. அவரு பெண்ணாயிரத்துக்கு டிஎஸ்பியா வந்தார். அப்போ போய் நான் பார்த்தேன் கடைசியா. ஆமாம், அவர் எஸ்ஐ, மகேந்தர் சிங் இன்ஸ்பெக்டர் கூட்டு போறாங்க. ஆமாம். அப்புறம் வந்து அப்புறம் அப்பா கொண்டு போகணும் விசாரிச்சாங்க. இந்த குழந்தை பையன் ஒழுங்காக பதில் சொல்லியிருந்தானா அங்கேயே விட்டுறது. எங்க கோபி ஸ்டேஷனுக்கே வந்து விசாரிச்சு விட்டுருப்பாங்க. இவன் உங்க அப்பன் பேர் என்னன்னு கேவனம் பாரு, எங்கள் அப்பன் பேர் சேர்த்துக்கொள்ளாங்க அம்மாச்சி அங்கன்னு இவனுக்கு கேவனத்தை போய் சந்தேகம் ஆகிடுச்சு. இங்கிருந்து சக்திக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க எஸ்பிக்கு. அவங்க 4 பேர்த்தையும் அங்கே தூக்கிட்டு வந்துட்டார். அங்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க கூட்டிட்டு போனாங்க. அங்கே கூட்டிட்டு போய் பார்க்கும்போது இந்த பெண்ணாகரன் லட்சுமன் பசுவன் அவனை உள்ள லாக்காப்பில் தச்சு ஒரு கம்பியில் கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. சாயலி அவன் நம்ம மேலே என்ன சொன்னான்னு ரொம்ப இதாகி போச்சு. அப்புறம் ஒரு ஒரு 30 பேர் இருப்பாங்க, போலீஸுக்கார் ஃபாரஸ்ட்கார் மட்டும் ஊனிப்பாரத்தோடு அப்படியே நிறுத்தி அந்த சிதம்பரம் ரேஞ்சர் சொல்லும்போது ஒரு ஃபாரஸ்ட்டாக காடத்தில் நல்லா அடிச்சிருக்கிறாங்க. நல்லா மண்டக்கெல்லாம் உடச்சி அதான் பேண்டேஜ் போட்டுருக்கு. அவனை எங்களை 4 பேர்த்தையும் நிறுத்தி நீங்கள் 4 பேரும் பாட்டில் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டாப்படி. கேட்டதுக்கு இல்லை, யாரையும் பார்க்கல, இவங்க 4 பேரும் இல்லைன்னுட்டார். நீங்க 1, முனிய 2, குழந்தை பையன் 3, தாவநாயக் 4 பேரும் இல்லை அப்படின்னு அப்படி இல்லைன்னு உடனே அப்புறம் மகேந்திர சிங் இருந்துக்கிட்டு, டேய் உங்களை கொண்டு போய் அங்கே கோபி ஸ்டேஷனில் விடுவாங்க, அங்கே இருங்க, நாளைக்கு வந்து உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாரு. சரின்ட்டு அவங்க ஜிபே தான் கொண்டு போய் கோபி ஸ்டேஷனில் விட்டாங்க. ஆனால் லாக்காப்பு கப்பை கொண்டு இல்லை, சும்மா 2 hour விட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, விட்டதுமே விட்டா காசு இருக்கிறவர்களும் வாங்கி தின்னுங்கிற அவர் வர முடியும், காசு இல்லைன்னா சொல்லு நான் வாங்கிட்டு வந்துட்டாருன்னாங்க. சரி நான் காசு கொடுக்காம யாராச்சுன்ட்டு நாங்களே செலவு பண்ணிட்டு அந்த ஹோட்டலுக்கார் வருவாங்க, சொன்னால் சாப்பாடு கொண்டாடுவாங்க. சரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். 3 நாள் ஆகிடுச்சு வர அவருங்க வர்றதுக்கு. அப்புறம் 3ஆவது நாள் லட்சுமணன் தான் சப்புன்னு கூப்பிட்டு வந்தோம், லட்சுமி. அப்புறம் வந்தோடனே ரோட்டில் வண்டி நிறுத்திட்டு அப்புறம் 4 பேர்த்தி வசூல் அப்படின்னு வந்தோம். வந்தோடனே அப்புறம் வண்டியில் கூட்டிகிட்டு மேட்டூருக்கு வந்தோம். மேட்டூரில் தான் மகேந்திர சிங்கு அங்கே எஸ்எல்கா இந்த கிருஷ்ணா ஹோட்டலுக்கு முன்னாடி இருக்கிறாங்க. இங்கே வந்துடுறாங்க, அவங்க முன்னே வந்துடுறாங்க. அப்புறம் நம்ம இப்படி வண்டி மேலே இப்படி ரிவால்வர் வர வச்சு இப்படியே மகேந்திர சிங்கை இப்படி ஜீப் மேலே அப்படி கை வச்சு நின்றுட்டு இருந்தார். அப்புறம் போய் கும்பிட்டேன். டேய் ஏன்டா கும்பிட்றேன் சுட்டு போடுறேன் ரிவால்வர் இந்திரா அப்படின்னு. எதாமி இப்பயே எங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்குது, நீ அதுக்கு மேலே நீங்கள் முன்ன சுட்டுக்கிட்டு யார் நான் எங்கே போட்டோம் அப்படின்னு. சரி போய் சாப்பிடுங்க, நாங்கள் அதுக்கு சேவை கவுண்டர் வந்துட்டார். சேவை கவுண்டர் உங்களுக்கு அறிமுகமானவர் அவரும் வந்துடுறாரு. அதில் அவர் எங்கேயோ வந்தவர் என்னை பார்த்த உடனே இவங்களோட மகேந்திரங்களாம் முதல்ல அவருக்கு பழக்க மாட்டேங்குது. அவர் எல்லாமே பழக்கம் பாரஸ் கதை தான். அப்புறம் வந்த உடனே கவுண்டரை வாங்க ரூமுக்கு போகலாம் அப்படின்னு அவங்க மேலே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் டே நாங்கள் கூப்பிட்டா தான் வரணும், சாப்பிட்டுங்க இருங்க, நாங்கள் கூப்பிட்டா தான் வரணும்னாங்க. சரி அப்படின்னு நம்ம போனாங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. நாங்கள் போய் ராஜாண்ட அப்படி கீழே நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் 1 மணி நேரம் ஆகி போச்சு. அப்புறம் கூப்பிட்டாங்க. ஒரு 4 ரேஞ்சரு, சப்புன்னு சுப்பிட்டு 2-3 பேர் எல்லாம் சர்க்கிள் சுப்பிட்டு எல்லாம் உள்ள வைக்கிறாங்க. அப்புறம் போனோம். கவுண்டரை இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். அப்படி சேவிக்கு ஐயா நீங்கள் என்ன நீங்கள் பார்த்து பண்ணால் எப்படி வேணாலும் பண்ணலாங்க அப்படின்னு. ஆணையை அடித்தா கவுண்டரை ஆணையை அடித்தா இங்கேயும் நெருவு போட்டு தீச்சா வந்துருமாமே, நெசமா கவுண்டரை கொம்பு வந்துருமாமே அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்கய்யா அப்படி இல்லை, முதல்ல தும்பி கையை எடுத்து வைக்கணும், வெட்டி எடுத்து அஞ்சிவிட்டு
அதுக்கு மேலே மேலாம் ரத்தம் அலைஞ்சு போயிடும். அதுக்கு மேலே ரெண்டாக கோடாலியில் வெட்டி தலையை பொழந்து அது கொம்பளை இவ்வளோ எலும்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதை அங்கே செய்ய மாட்டாங்க, தூரமாக போய் தண்ணிக்கிற இடத்துல தான் செய்வோம். அங்கேயும் செய்வனா என்ன கவுண்டர்னு கேட்டாங்க. அங்கே செய்வனா நீங்கள் வந்துடுறீங்க, தகவல் தெரிஞ்சு வந்துடுறீங்க அப்படின்னு அவங்க எல்லாம் சிரிப்பாங்க. அப்புறம் அதெல்லாம் கேட்டு இருந்துவிட்டு நீங்கள் எல்லாம் என்னென்ன கவுண்டர் பண்ணீங்க சொல்லு கவுண்டர் அப்படின்னு பாருங்க. நான் சொல்கிறது கரெக்டாக தான் சொல்லுவேன். குழந்த பையன் வந்து ஒரு 10-40 ஆணை இட்டவன் வேட்டைக்காரன். ஆனால் இப்போ இல்லை, இப்போ போகிறதில்ல. எங்கள் முனினை முன்சாமி இருந்தாங்க அப்படின்னா, அப்படி முன்சாமி ரேஞ்சருக்கு 500 கொடுப்பேன், சப்புட்டுக்கு 500 கொடுப்பேன், இப்படி எழுத சொன்னால் எழுதுறாளுங்க, வேற ஒன்றும் தெரியாது அப்படின்னு அவர் அப்படி சொன்னார். தாவு நாய்க்கிங்க அப்படின்னா, அப்படி தாவு நாய்க்கு அவங்க வீட்டில் பணத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் இன்ஸ்பெக்டரு போலீஸ்காரனை போய் அவனை பிடிச்சிட்டு வருவான். நீ ரேஷன் எடுத்து போய் கொடுத்துட்டு வரானா கொடுத்து தான் வந்தாகணும். அவன் இப்படி ஆளுங்க அப்படின்னாரு. பெருமாள் எப்படிங்க அப்படின்னா, பெருமாள் வேறப்பம் கொம்படிச்சு வந்து கொடுத்தா கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிட்டு வந்து பணம் கொடுப்பாங்க, அவ்வளோதான் அப்படின்னா. அப்படி சரி கவுண்டர் எங்களை விடணும், நீ கொண்டாந்து ஒப்படைக்கணும் அப்படின்னா. அப்படி எந்த நிமிஷம் வேணுனாலும் நான் கேளுங்க, நான் கொண்டாந்து ஒப்படைக்கிறேன், வந்துடுவாங்க. அதை பற்றி ஒன்றும் பயந்துக்க வேண்டியதில்லை, என்ன நம்பி அனுப்புங்க அப்படின்னா. அப்படி சரி கூட்டி போகணுன்ட்டாங்க. அதோட விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்ம அடிக்கடி 4 நாள் பட்டுப்பா போய் ரேஞ்சரை பார்க்கணும். எங்கீங்க? மேட்டூர் ரேஞ்சரை பார்க்கணும். நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் இருக்கேங்கிற என்ன விஷயம், என்ன வேறுபனை பற்றி என்ன மெஜர்ஸ் இருக்குதா அப்படிங்கிற வரலாம் இதுவரை கேட்டுருவாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கும் வீரப்பனுக்குமான தொடர்பு குறைஞ்சிருது. அதோட வீரப்பனுக்கு நம்மளுக்கும் தொடர்பே குறைஞ்சிருது. இந்த சுல்தான் பத்திரி சந்திரன் ஒருத்தங்க அடிக்கடி வருவாங்களா? ஆமா, சந்திரன் சுல்தான் பத்திரிலேருந்து சந்திரங்கிறவன் வந்தான். அவன் தான் என்ன அங்கே மறுபடியும் மாற்ற ஒருத்தன். அவன் வீரப்பனுடைய வீட்டுக்கே வருவான், இங்கே வருவான், வந்து வருவான், அப்புறம் அவங்களோட போயிடுவான். இப்படி இருந்தான் பாரு. வீரப்பன் என்ன பண்ணான், அதை கொஞ்சம் தொடர்ச்சியாக விட்டுட்டாங்க. கொம்பு 300 கிலோ இருக்குது. எப்போ சிதம்பரம் ரேஞ்சர் சுட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. சுட்டுட்டு இங்கே வந்திருக்கும் போது 300 கிலோ கொம்பு இருக்குது. சம்பூர் நேர் அந்த பக்கம் நிறுத்திட்டு எங்கள் தம்பி அனுப்பிச்சிருந்தாங்க, மன்னன் நேரத்தினாலும் கூட்டிகிட்டு வா. அப்போ தான் சிதம்பரம் ரேஞ்சர் பிடிச்சி அப்போ தான் பிடிச்சி என்னை விட்டுருக்குறாங்க. இங்கேருந்து தகவல் வருது. இங்கேருந்து தகவல் வருது. அப்புறம் சரின்ட்டு போனேன். நைட்டாவே அங்கே போய் அவனை பார்ப்பேன். பார்க்குறேன், வீரப்பனை பார்க்குறேன். பார்த்த உடனே இந்த மாதிரி 300 கிலோ கொம்பு இருக்குதுன்னா பார்த்தோம்னா இப்போ தான் என்னை பிடிச்சி விட்டுருக்குறாங்க. நான் என்ன பண்ணிட்டோம், செய்ய முடியாது, எப்படியோ ஒன்று செஞ்சுட்டாகணும், மாற்றிட்டாகணும் அப்படின்னா. செலவு கூட காசு இல்லை அப்படின்னா. நான் அப்படியே நாம் எங்கேயும் போக முடியாத, போனால் அடையாளம் தெரிஞ்சிடும், பிடிச்சிடுவாங்க. பெங்களூர் போகணும், பெங்களூர் தான் போகணும். அப்புறம் ராஜாஜி நகர் 6 பார்க்கல ஒரு வேலை இருக்கிறேன், குழம்புசாமி. பெங்களூர் ராஜாஜி நகர் 6 கிராஸில் ஒரு வியாபாரி இருக்கான், குமரசாமி. குழம்புசாமி பழைய இரும்பு கடை. பழைய இரும்பு கடை வியாபாரத்தில் யானந்தம் வாங்கிட்டு இருக்காரு. ஆமாம், அவன் பாம்பே சேர்த்து கொடுக்குறான். அங்கே போனால் தான் இந்த 300 கிலோ வைக்க முடியும் அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் வந்து பொய்யனாச்சுமே அவன் வாடான்ட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டான். போனேன், வாடான்ட்டான். நான் போக முடியாத காரணத்தால அவன் சொல்லிவிட்டேன், முடியலன்ட்டு. அதுக்கு மேலே இதெல்லாம் விசாரிச்சு பார்த்துக்கிறாங்க. நான் போகாத மாதிரி அவனை போய் குழந்தைசாமி கேட்டுக்கிறாங்க, பெருமாள் வந்துக்கிறாங்க. அடுத்த தடவை போகும்போது கேட்டுருக்குறாங்க, வரலன்னு சொல்லிட்டு அச்சன் போய் கேட்டுருக்கிறான், வரலன்ட்டாங்க. உங்கள் மேலே சந்தேகம் வந்து? என் மேலே சந்தேகம் வந்து அதை வந்து சந்தேகம் வச்சு அச்சனே கொண்டு போய் மெட்ராஸில் மாற்றிட்டான். அடுத்து அந்த 300 கிலோ அச்சன் மெட்ராஸில் கொண்டு போய் மாற்றிட்டான். உங்கள் மேலே சந்தேகம் வர்றதுக்கு இது காரணமாயிட்டு தான் காரணம். அந்த 300 கிலோ விற்றுக்கிட்டு வந்தது தான் அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை. இங்கே பக்கத்தில் தேங்கோம சண்டை வந்து அது எதனால வந்துங்க? அது என்னமோ அவங்களுக்குள்ள காசு பிரச்சனையிலேயே கொண்டு போய் மெட்ராஸில் அங்கே இருந்துக்கிட்டு ஏதோ கொஞ்சம் இது பண்ணிப்பாங்க, செலவு பண்ணிட்டான். அப்புறம் அதாவது தான் ஏதாவது கேட்டுருப்பான், கேட்டதுக்கு ஏதாவது சண்டை வந்துருக்குது. அதே கோபத்தில் தான் போய்
நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் மாதேஸ்வர மலைக்கே போயிடலாம். மாதேஷ் மலைக்கே போய் அவனை கேஸ் போட்டு உள்ளே போட்டுறாங்க. இப்போ இந்த கட்டத்தில் டிசிஎஃப் சீனிவாசுக்கு எப்போ வர்றாருங்க? சிதம்பரம் இந்த தினேஷ் கொலைக்கு பிறகுதான் டிசிஎஃப் வர்றாரா? அதாவது தினேஷ் கொலை நடந்ததுக்கு பின்னாடி தான் அவர் அமெரிக்கா போயிட்டு பின்னாடி இந்த தினேஷ் கொலைக்கு பின்னாடி தான் எனக்கு ஃபோன் வந்தது. இது மாதிரி ஆகி போச்சுன்ட்டு அதுக்கு முன்னாடி தான் நான் வந்தேங்க. அவர் வந்து தான் கேஎஸ் ஷெட்டின்ட்டு ஒரு ஐஜி அவரை எப்படி பிடிச்சி இவர் ஏதாவது சார்ஜ் போட்டு இவர் பேரில் பண்ணி இவர் எல்லாமே கண்ட்ரோல் பூரா இவர் டிசிஎஃப்க்கு. ஆமாம், அந்த கண்ட்ரோல் தான் அவர் வந்து இங்கே இருக்கார். இங்கே வந்தார். வந்த உடனே உங்களையெல்லாம் பார்க்குறாரு. வந்த உடனே நான் வெள்ளூர் வந்தேன். வெள்ளூர் இங்கே தமிழ்நாடு மூலவெள்ளூர் அங்கே இருந்தேன். அப்புறம் இந்த கிருஷ்ணங்கிறவன் யாராவது எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க தான் நம்ம ஊருக்கு வந்தேன். இவங்க எல்லாம் அங்கே வந்தாங்க இதுக்கு. அப்புறம் வந்தப்போ ஸ்ரீனிவாசான்ட்டு ஒரு டிஎஸ்சி எங்கே இருக்கிறாரு? போடூர் முனிசிபல் வீட்டில் இவங்க வீட்டில் இருக்கிறாரு. யார்